அனிதா. நான் ஆவடியிலேருந்து வரேன். எனக்கு இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்லலாம் வந்து என் கழுத்து வந்து ரொம்ப வீங்கி இருந்தது. என்னால் வந்து மூச்சு கூட விடவே முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது, காலேஜில் கிளாஸ் கூட எடுக்க முடியாது. நான் அப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸ்கேன் இடத்துல வந்து என் த்ரோட்டில் வந்து ஒரு கட்டி இருந்தது. ஸோ அந்த கட்டி வந்து எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது. சரி, அப்போ அந்த ஸ்கேனில் வந்து எஃப்என்எஸ்சி டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருந்தது. சரி, அந்த எஃப்என்எஸ்சி டெஸ்ட் வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போதும் அது வந்து கேன்சரஸ் நோடுன்னு போட்டிருந்தது. எனக்கு அதை கூகுள் சர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப பயம் வேறு வந்துடுச்சு. இன்னையோ நாளைக்கு வேறு எஃப்என்எஸ்சி டெஸ்ட் எடுக்க போகிறோம், கேன்சரஸ்ன்னு வேறு போட்டிருக்கு கூகுள் சர்ச்சில்ன்னு சொல்லிட்டு, சரி மார்னிங் எங்கள் மம்மி வந்து எப்போவுமே ஸ்டீஃபன் அங்கிளோட மார்னிங் ப்ராமிஸ் வேர்ட்ஸை பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து சில பேர் பயந்துன்னு இன்றைக்கி வந்து டெஸ்ட் எடுக்க போவீங்க, அது வந்து ஒன்றுமே இருக்காது, நீங்கள் போங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி அங்கிள் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பயப்படாமல் தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கும், கிளாஸ் எடுக்க முடியாது, கொஞ்சம் கிளாஸ் எடுத்த கூட எனக்கு இருமல் வர ஆரம்பிச்சிடும். சரி, டெஸ்ட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி மார்னிங் அங்கிள் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட் வரும், யாருமே பயடாமல் இருங்க, இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி அங்கிள் ப்ராமிஸ் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து எனக்கு அந்த ரிசல்ட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. அண்ட் இன்னொரு சாட்சி வந்துட்டு, நான் வந்து அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். இந்த மாதிரி வந்து நான் பிஹெச்டி பண்ணணும், எனக்கு வந்து கைடு யாருமே கிடைக்கவே இல்லை பிஹெச்டி பண்ணுறதுக்கு. இப்போ அங்கிள் வந்து சொன்னாங்க, கண்டிப்பாக நீ பண்ணி முடி, இப்போ 2 இயர்ஸ்லேயே முடிச்சிருவேன்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ பிஹெச்டிக்கும் கைடு கிடச்சிட்டாங்க, நான் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைஸ் டு தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நான் ஐயா மீட்டிங்க்கு 4 வருஷமாக வருவேன். அப்போ அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். என் பிள்ளைக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, ஒரு வீடாக மாறி 2 பிள்ளைங்களை இட்டுன்னு அங்கங்கே வீடு மாறி போகிறானே என்று ரொம்ப மனக்கவலையோடு இங்கே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு எப்போ தான் ஒரு சொந்த வீட்டை கொடுப்பேன் ஏசப்பான்னு வேண்டுவேன். அப்போ போன வருஷம் என் பிள்ளைக்கு கட்டின வீடை ஆண்டவர் சொந்தமாக வாங்க ஒரு அற்புதத்தை செஞ்சார். செஞ்ச ஏசப்பாவுக்கு நான் கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். 97ஆம் சங்கீதம் 1, 2 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆண்டவர் ராஜரீகம் பண்ணும்படி இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஆண்டவர் இன்றைக்கு எழுந்தருளி நிற்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நகரம் மண் மேட்டின் மேலே நிலைப்படும் என்று சொன்ன வசனத்தின்படியாக உடைய குடும்பம் இந்த நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. அடுத்து இந்த வசனம் சொல்லுகிறது, திரளான தீவுகள் மகிழும், மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறபடியினால் நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். இதுவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன காரியத்தில் நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னு வந்திருக்கிறீங்களோ அந்த காரியங்களில் ஆண்டவர் இன்றைக்கு நீதி செய்கிற கர்த்தராக வருவார். ஒருவேளை உங்களிடத்தில் பணபலம் இல்லாததுனால என்னுடைய நீதி கெட்டு போயிடுமோ, எனக்கு நீதி கிடைக்காதோ, எனக்கு ஆள் பலன் இல்லை, எனக்கு அதிகார பலன் இல்லை, எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண யாருமே இல்லை, அதனால எனக்கு நீதி கிடைக்காது, கட்டாயம் இந்த காரியத்தில் எனக்கு அநீதி தான் நடக்க போகுது, எனக்கு நல்லா தெரியுது என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நீதியாயிருக்கிற கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறபடியினாலே எதிலெல்லாம் உங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு வந்திருக்குதோ அந்த காரியங்களிலே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நீதி செய்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தையும் ராஜரீகம் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சில ராஜ மேன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். முதலாவது, ஆண்டவர் ராஜரீகம் பண்ணினால் தன் பிள்ளைகளுக்கு ராஜ அரண்மனையை கட்டி கொடுக்க போகிறார்.
அவர் ராஜரீகம் பண்ணினா ராஜா அரண்மனையில் தான் இருப்பார். ராஜா அரண்மனையில் இருந்தால் பிள்ளைங்க குடிசையில் இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ராஜ அரண்மனை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜரீகம் பண்ணுகிற நான் என் பிள்ளைகளுக்கு குடியிருக்க ஒரு ராஜ அரண்மனையை கட்டி கொடுப்பேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் கட்டித் தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்தது எல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் மாறினது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆசைப்பட்டான் சாலமோன், ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டிடணும்னு ஆசைப்பட்டான். அப்போ ஆண்டவர் ஒருவருக்கும் கடனாளியாக இருக்கிறவர் அல்ல. இவன் ஆசைப்பட்ட உடனடியாக ஆண்டவருக்கு பார்த்து பார்த்து அவன் எங்கிருந்தெல்லாமோ அதற்கான எல்லா பொருட்களை கொண்டு வந்தான். அவங்க அப்பா சேகரித்து வைத்தது இல்லாமல் இவன் நிறைய பொருட்களை பல இடத்திலிருந்து கொண்டு வருகிற அவனை இறங்கி நின்று அந்த காரியத்தை செய்ததாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஏதோ நான் ராஜா பணத்தை கொடுத்துறேன் நீங்கள் செய்யுங்கன்னு இல்லாமல் இன்வால்வ் ஆகி கூட கடந்து எல்லா காரியத்தை செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, இந்த காரியங்கள் அவன் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு நான் ஒரு அரண்மனையை கட்ட வேண்டும். அவன் எனக்காக இவ்வளவு பெரிய தேவாலயத்தை கட்டும் பொழுது என் பிள்ளைக்காக நான் ஒரு அரண்மனையை கட்டணேன்னு சொல்லி இது கட்டிட்டு இருக்கும்போது பேரலாக பார்த்தா அவனுக்கு அரண்மனை வேலை நடந்துட்டு இருக்கு. அதுதான் ஆண்டவர், ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய ஊழியம் கட்டப்பட வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்கிற ஆசை உங்களிடத்தில் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்பட வேண்டும். அவங்க அப்பா ஆசைப்பட்டார், எப்படியாவது நான் ஒரு ஆலயத்தை கட்டினேன்னு தாவீது ரொம்ப ஆசைப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட வேண்டாம், உன் பிள்ளை கட்டுவான் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய காலத்திலே அந்த காரியங்கள் நிறைவேறினது. சாலோமோன் அதற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தபடியினாலே பேரலெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அரண்மனையை நீ கூட கட்டிகிட்டே இருப்பான்னு சொல்லி ஒரே நேரத்தில் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்க்கப்பட்டது. 2ஐயும் ஆண்டவர் பிரதிஷ்டை பண்ணி அங்கே அவனுக்கு அருமையான குடும்ப வாழ்க்கை, இங்கே பொது ஜனங்களுக்காக ஒரு ஆசீர்வாதமான ஊழிய வாழ்க்கை, 2ஐயும் அட் எ டைமில் கொண்டு வந்து இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை எப்படியெல்லாம் கட்டணும்னு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டானோ அது எல்லாம் அப்படியே அனுகூலமாயிற்று. அதே போல் அவனுடைய வீடு எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டானோ அத்தனையும் அனுகூலமாயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியத்தை இப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் ஒன்னொன்னே உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வார். யார் யாருக்கு இன்னும் சொந்தமாக வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ வீடு கட்டுவார். உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆண்டவர் கட்டி கொடுப்பார். வருமானத்திற்கான வழிகளை கட்டி கொடுப்பார். வியாபாரத்தை சொந்த ஸ்தலங்களிலே செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். ஏனென்றால் ஆண்டவருடைய ஊழிய காரியமாக நீங்கள் ஊழியத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் கூட, நீங்கள் நினைக்கிறீங்க காலையில் நான் வர்றேன், ஏதோ சர்ச்சில் ஆராதிக்கிறேன், பிரசங்கத்தை கேட்குறேன், ஏதோ ஒரு நான் காணிக்கை போட்டுட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் போட்டுற காணிக்கை விதையை கூட ஆண்டவர் பார்க்கிறார். அந்த காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அவர் அங்கீகாரம் பண்ணுகிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 7-8 சொல்லுகிறது, நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடைய புசித்து உன்னுடைய திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் கூடி உன் கிரியைகளை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணுகிறார். நீ எது செய்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். நீங்கள் கொண்டு வந்து உங்களால் 5 ரூபாய் தான் அன்றைக்கி காணிக்க போட முடியுமா, இல்லைன்னா 10 ரூபாய் தான் போட முடியுமா, இல்லை 1 ரூபாய் காயின் உங்களால் போட முடிந்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறவர். ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்க மட்டும் இல்லை, உன் மனசு ரொம்ப முக்கியம். உன் மனசு எப்படி இருக்கு? ஒருவேளை எனக்கு இதுதான் கொடுக்க முடிஞ்சது, ஆனால் எனக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசை, அதுதான் பெரிய காணிக்கை. உங்களுடைய மனசு ஒரு பெரிய காணிக்கை. அவைகளை எல்லாம் ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் எனக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆசை, தேவனுடைய ஊழியத்தை கட்ட ஆசை அப்படின்னு ஆசை உங்களுடைய மனசில் வந்துருச்சு, ஆனால் அதை செயல்படுத்த முடியலை, அதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை எனக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மனசே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்கள் நல்ல மனசை ஆண்டவர் எடுத்து உனக்காக ஒரு அரண்மனையை
கட்டி தருவார். அவர் ராஜரீகம் பண்ணும் பொழுது தன் பிள்ளைகளுக்கு அரண்மனையை கட்டி கொடுப்பார். ரெண்டாவது, ராஜா ராஜரீகம் பண்ணினா ராஜாவுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ராஜ வஸ்திரத்தை ஆண்டவர் தரிக்க போகிறார். முதலாவது ராஜ அரண்மனை, இரண்டாவது ராஜ வஸ்திரம். வாசிக்கலாம் எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். வாசிப்போமா? அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆண்டவர் ராஜரீகம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும், மகிழ்ச்சி வரும், களிப்பு வரும், ஹானர் நல்ல கனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனவாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து களி கூர்ந்தது. அதுக்கு முந்தின அதிகாரத்தை பார்க்கும் பொழுது சூசான் நகரம் கலங்கி நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாரம் வரும்பொழுது சூசான் நகரம் ஆர்ப்பரித்து களி கூர்ந்தது. ரெண்டுக்கும் இடப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது? 3 நாள் உபவாச ஜெபம். ராஜாதி ராஜா இவங்க பிரச்சனையில எழுந்தருளி வர வேண்டும் என்று, ராஜாதி ராஜா இவங்களுடைய பிரச்சனையில தலையிட வேண்டும் என்று 3 நாட்கள் உபவாச ஜெபம். ராஜாதி ராஜா தலையிட்டாரு, காரியம் மாறுதலா முடிஞ்சது. கலங்கி நின்ற சூசான் நகரம் ஆர்ப்பரித்து களி கூர்ந்தது. இந்த மொர்தெகாய் எங்க கிடந்தவன் வசனம் சொல்லுது. இதுக்கு முன்னால இப்ப ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டு போறவன், இதுக்கு முன்னால இந்த ஜெபத்திற்கு முன்னால என்ன நடந்துச்சு, அவன் எங்க கிடந்தான் அப்படின்றத 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வாசிப்போமா? அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய். ராஜா சொல்றார், இப்படி நான் ஒரு பெரிய கனத்தை ஒருத்தனுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆமானே, ராஜா சந்தோஷப்பட்டு ஒருத்தனை கனம் பண்ண விரும்பினா என்னென்ன செய்வான் அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் பட்டியல் போட்டு சொல்கிறான். அவனுக்கு ராஜமுடி தரிக்கணும், குதிரை ரெடியாக இருக்கணும், அவனுக்கு இந்த மாதிரி அங்கி போடணும், ராஜ வஸ்திரம் தரிக்கணும், இப்படி ஊரெல்லாம் கொண்டு போய் அவனை ராஜாவால் கனம் பண்ணப்படுகிறவன் சொல்லி ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆமான் என்ன நினச்சிட்டு இருந்தான்? ராஜாவுக்கு அடுத்தபடியாக தனக்கு தான் இந்த மேன்மைகளை செய்ய சொல்கிறார். என்ன ஆண்டவர் சொன்னார், இது யாருக்கு நான் செய்ய சொல்கிறேன்னா, நம்முடைய அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருக்கிற. பொதுவாக வாசலில் நாய்க்குட்டி தான் படுத்து கிடக்கும், வர்றவங்களெல்லாம் வாலாட்டிட்டு கிடக்கும். இவன் அரண்மனைக்கு உள்ளே இருக்கிறவன் அல்ல, அரண்மனை வாசலிலே காத்து கிடக்கிறவன். அங்கே உட்கார்ந்துருப்பான, வாசலையே உட்கார்ந்துருப்பானா. அவன் சேர்ல சிங்காசனத்தில் உட்கார்ந்தவன் அல்ல, வாசல்ல தரையில உட்கார்ந்திருந்தவன். அவனுக்கு அவ்வளவுதான் அந்த அரண்மனையிலே மரியாதை. அப்படி தாழ்மையான நிலைமையில கிடக்கிறவன் அவனை தூக்கி இப்ப நான் சொன்ன மாதிரி நீ கனம் பண்ணு அப்படின்ன உடனே ஆமானுக்கு மூஞ்செல்லாம் செத்து போயிருக்கோம். ஹல்லேலூயா. ஏன்னா எந்த மொர்தெகாயை கனம் பண்ண சொல்றாரு, அந்த மொர்தெகாய்க்காக வேண்டி தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். இவன் லைஃப்பை முடிச்சிடணும் இன்னைக்கு. என்ன ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் ஒருத்தனை கை வைக்க முடியாது. வான் தலையிலேருந்து ஒரு முடியை கீழே போட முடியாது. கொன்னுருவன், வெட்டிடுவன், குத்திடுவேன்னுவான், ஒன்றும் நடக்காது. ஆமென். ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ராஜரீகம் பண்ணும் பொழுது ஆண்டவருக்கு தெரியாமல் அந்த ராஜாவுடைய பிள்ளைகளில் ஒருவன் மேலும் ஒருவனும் கை போட முடியாது. அதை உன் துன்மார்க்கருக்கு வருகிற கேடுகளை காண்பாயே தவிர அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ராஜா ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு பிறகு ராஜ வஸ்திரம். ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு யூதர்கள் ஆண்டவரை வழிபடுகிற உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தரை, நீதி செய்கிற கர்த்தரை வழிபடுகிற ஜனங்கள் அவங்க எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லிட்டு முழு அரண்மனையிலிருந்து கட்டளையே போயாச்சு, ஆர்டர் இஷ்யூ பண்ணியாச்சு. அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு முன்னால் 11th ஹவரில் காரியம் மாறுதலாய் முடிந்தது.
நேற்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு விரோதமாய் சில காரியங்கள் செயல்பட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வந்துடுறாங்க. இல்லை, இன்னைக்கு காரியம் மாறுதலாய் முடியும். 3 நாட்கள் யூத ஜனங்கள் கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுது உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு கலங்கி நின்ற சூசா நகரம் ஆர்ப்பரித்து களி கூர்ந்தது. அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருந்த மொர்தகாய்க்கு ராஜ வஸ்திரம். அதான் நான் சொன்னேன், ஆண்டவர் ஒரு பிரச்சனையில எழுந்தருளிட்டார்னா அவர் ராஜாதி ராஜா, அவர் நம்மை ராஜரீகம் பண்ணுகிறவர். எழுந்தருளிட்டார்னா நமக்கு ராஜ வஸ்திரம் நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொன்னது ராஜ அரண்மனை, 2வது ராஜ வஸ்திரம், 3வது ஆண்டவர் சொல்லுகிறார் ராஜரீக குடும்ப வாழ்க்கை. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். இந்த எஸ்தர் என்கிற பெண்மணி முதல்ல ராஜாத்தி அல்ல, இந்த மொர்தகாயுடைய வளர்ப்பு மகள்தான் எஸ்தர். அப்படின்னா அவன் அரண்மனை வாசலில் கிடக்கிறான்னா இவளும் அங்கே கிடக்க வேண்டியது. ஆனால் அவளுக்கு ஒரு ராஜ மேன்மையை கொடுத்து ராஜ ரீக ஒரு குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கும்படி அவளை முதல்ல அரண்மனைக்கு உள்ளே கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து ராஜரீக அரண்மனையிலே அவளுக்கு ராஜரீக பட்டாபிஷேகம் கொடுத்து ராஜாவுடைய மனைவி என்கிற அங்கீகாரம் அவளுக்கு கிடைக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு முன்னால் அந்த உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னால் மொர்தகாய் சொல்கிறான், யாருக்கு தெரியும் உனக்கு ராஜ மேன்மை அதுக்காகவே கொடுத்திருக்கலாமே, உனக்கு இந்த ராஜரீக குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் அதற்காகவே கொடுத்திருக்கலாம். உன்னுடைய ஜனங்களுக்காக நீ ராஜாவுடத்தில் பரிந்து பேசி விடுதலை கொடுப்பதற்காகவே உனக்கு இந்த ராஜ வாழ்க்கை உனக்கு கிடைக்கலாம். ராஜ வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை. இன்னைக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ராஜ வாழ்க்கையை கட்டளையிட போகிறார். அன்றைக்கு எஸ்தர் நினைச்சு பார்க்காத நேரத்தில், நினைச்சு பார்க்காத இடத்துல அவளுக்கு வாழ்க்கை கிடைத்தது. அவள் நினைச்சு பார்த்திருக்க மாட்டா, மொர்தகாய் நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. ஆனால் அவளுக்கு ராஜ வாழ்க்கையை கொடுத்தார். காரணம், ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர் அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சித்தத்தையும் திட்டத்தையும் வைத்திருந்தார். இன்றைக்கு உனக்கும் ராஜரீகம் பண்ணும்படி ஆண்டவருக்கு இடம் கொடுத்தா ராஜ வாழ்க்கையை கர்த்தர் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார். 4வதாக ராஜரீக அபிஷேகம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். உங்க எல்லாருக்கும் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். நீங்க நினைக்கிறீங்க இந்த ஊழியம் என்று சொல்லக்கூடியது ஆசாரிய பணிக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்களிடத்தில் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். இல்லை, நீங்க எல்லாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். உங்களுக்குன்னு ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு ராஜரீக மேன்மையை, ஆசாரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திருவசனத்தை அடுத்தவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் இப்படி எங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாமல் இருக்கலாம். தனி நபர் சுவிசேஷம், ஆண்டவருடைய நற்செய்தி அப்படின்னா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு இண்டிவிஜுவல் சுவிசேஷம் சொல்லுவாங்க. எவாஞ்சலிசம், இண்டிவிஜுவல் எவாஞ்சலிசம், தனிநபர் சுவிசேஷம். ஒருத்தனை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை அவங்களுக்கு சொன்னாலே அது ஒரு சுவிசேஷம். ஒரு மனுஷனுடைய முதல் பிரசங்கம் எதுன்னா ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லுவது தான் ஒரு முதல் பிரசங்கம். அநேகருக்கு இயேசுவை கொண்டு போய் சேர்க்கும். இவங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்த ஆண்டவர் எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். அடுத்தவர்களுக்கு ஆறுதலின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். மனவேதனையின் பிள்ளைகளாக யாரும் இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு உங்களால் 4 நல்ல காரியம் நடக்கும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். ஊழிய காரியங்களில் நீங்கள் முன்ன நிற்கணும். ஊழியம் செய்கிறவங்களையும் தடை பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
ஊழியம் செய்கிறவர்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஒத்தாசையாக இருந்து காரியங்களை செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு ராஜ அரண்மனையை கட்டி தருவார், ராஜ வஸ்திரத்தை தருவார், ராஜ வாழ்க்கையை தருவார், ராஜரீக அபிஷேகத்தை கொடுப்பார். நீங்கள் இந்த பூமியில் பலத்த ஜாதியாக இருப்பீங்க. இந்த உலகத்தில் கண்ணை மூடனா நம்ம செய்த இந்த புண்ணியங்கள் பரலோகத்தில் நமக்காக சிங்கார மாளிகையை ஆயத்தம் பண்ணி தரும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகள் இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. என் நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.